நீங்க கருத்தா பேசுறீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப திடீர்னு நீங்க இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டீங்க, மக்களுக்கு ஒரு 3 கோரிக்கை நிறைவேற்றணும். என்ன கோரிக்கை நிறைவேற்றீங்க? எல்லாருமே இந்த போதைப் பொருள் வந்து 10 மணிக்கு இருந்த டாஸ்மார்க் வந்து 12 மணிக்கு திறந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா 7 மணிக்கே திறந்துறேன்னு தான் நான் சொல்ல வரேன். காலையில ஏன் தெரியுமா? பிளாக்ல அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஒயின் ஷாப் வந்து இந்த உசிலம்பட்டிக்குள்ள 10 திறந்திருக்குன்னு வச்சுக்கவேன், பிளாக்ல 30-40 திறந்துருக்கு. குடிமகன்லாம் எல்லாருமே மாறிட்டாங்க. அந்த மாற வேண்டியதை நீங்க ஒரு எம்எல்ஏ 150 ரூபாய்க்கு 160 ரூபாய் 150 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டாஸ்மார்க்ல வாங்க வேண்டிய சரக்கு இன்னைக்கு 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் நஷ்டமடையாம இருக்கணும்னு சொன்னா 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மார்க் வந்து 7 மணிக்கே திறந்தாதான் சார் சரியா இருக்கும். ரொம்ப போலாதீங்க. கேளுங்க. மூணாவதா இருக்க வேண்டிய என்ன தெரியுமா? பஸ் வந்து ஃப்ரீயா இந்த மக்கள் பயணின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, பெண்களுக்கான ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூரா ஒரு டென்ஷன் அடைகிறாங்கன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கிறதே கிடையாது. ஒரு பஸ் இந்த உசிலம்பட்டிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துல, அதுக்கு முன்னாடி விட்டுருங்க, 2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற மறிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாருமே மதிக்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா கடைசி முடிஞ்சிருச்சுல, நீ என்ன வந்தனா ஏத்துனா ஏத்தல ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. காசு வர்றதோ வராதோ கவர்மெண்ட் நிர்ணயிச்சது. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா அவங்கள பெண்களை வந்து ஏத்திதான் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஸ்டாலின் ஐயா விடுதா இருக்குல்ல இந்த ஃப்ரீயா பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிட்டிக்குள்ள 30 கிலோமீட்டர் இங்க இருந்து மதுரைக்கு டிராவல் பண்ற போது 40 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் மதுரைக்கு, உசிலம்பட்டியில இருந்து மதுரைக்கு 41 கிலோமீட்டர் வருதுங்க. அங்க வந்து டிக்கெட் எவ்வளவு வருதுன்னா 31 ரூபாய் டிக்கெட். அங்கிருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு கேட்குமே, ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு சொகுசு பேருந்துன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா பஸ் விடுறாங்க. அந்த டப்பா பஸ்ஸுக்கு எவ்வளவு வருதுன்னு சொன்னா 24 ரூபா வருது டிக்கெட்டு. 41 கிலோமீட்டர் இங்க இருந்து போன பஸ்ஸுக்கு 31 ரூபா டிக்கெட்னு சொன்னா 5-6 கிலோமீட்டர் வர பஸ்ஸுக்கு 24 ரூபா வாங்கினது எப்படி சார் நியாயமா? அதுல முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்காங்க, சொகுசு பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு தப்பு. ரெண்டாவது, இங்கிலீஷ்லயே எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க, தமிழ்ல எழுதவே கிடையாது. ஒரு லோனு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறாங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்ல ஒரு SMS வர்றதே கிடையாது. தமிழ்ல கஷ்டப்படுற இங்கிலீஷ் படிச்சவங்க எதுக்கு லோன் வாங்க போறேன்? இங்க எதுவுமே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு விவசாயி தான் லோன் வாங்க போறேன். அவனுக்கு இந்த மாசம் வரைக்கும் இத்தனை நாள் நீங்க வந்து கட்டிருக்கீங்க, மிச்ச நாள் இன்ன வரைக்கும் கட்டல, அந்த கட்டாத நாளையும் சேர்த்து கட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனா என்ன தப்பா? சொல்லுங்க, தப்பா? தமிழ்ல மெசேஜ் அனுப்பலாம்ல? தமிழ்ல மெசேஜ் அனுப்புங்க. இதுல தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கையை வாங்கி பேசிக்கிறது. அவங்க சொன்னா மட்டும் அப்படியே ரைட்னு சொல்லிக்கிறது. நாங்க பேசுனா என்ன தப்பா? அப்பா தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல SMS அனுப்புங்க, தமிழ்ல போர்டு எழுதுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பஸ்ஸுக்கு ஆரப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நான் வந்து இந்த பஸ் எங்க போகும் மதுரையில இருந்து இங்கிட்டு கேட்கிறேன், அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க கேட்கிறேன், அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. அந்த பஸ்ஸுக்கு அவன் என்ன சொன்ன பாருமே, ஏரோப்ளேன் எங்க போகும்னு போட்டிருக்கு. நான் ஏரோப்ளேன் வரலப்பா ஆரப்பாளையத்து, அதைத்தான் தப்பா எழுதியிருக்காங்க போல, அவன் தப்பா எழுதியிருக்காங்க போல அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் பேருந்துல ஓட பாத்திருக்கீங்க, நிறைய தப்பா பிளே இதா இருக்கு. ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆகுது, தப்பா கிழிச்சிருக்காங்க, ஒரு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை சரி செய்யணும். காவல்துறை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிள்ளைகளா வந்து நிறைய இடத்துல இருக்கு. ரேஷன் கடைன்னு சொல்லிட்டு எங்கெங்கே கட்டி வச்சிருக்காங்க, டிச்சு கட்டி வச்சிருக்காங்க. அந்த டிச்சில் இருக்கிறத பூரா இவ்வளவு உயரத்துல இவ்வளவு அகலத்துல இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த ஒரு லிஸ்ட்டை காட்டியிருக்காங்களா? அதுக்கான பிரசிடென்ட், கவுன்சிலர் எல்லா பேருமே ஆட்டையை போட்டு ஒரு மெம்பருக்கு ஏன் நின்று ஜெயிக்கணும்? ஒருத்தர் வந்து மெம்பருக்கு நின்று ஜெயிக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அவன் ஒரு 50,000 ரூபாய் வாங்கினேன், கையெழுத்த போட்டு விட்டேன், இன்ன வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்துல காசு அதாவது வேலை செஞ்சவங்களும் காசு வாங்குறாங்க, வேலை செய்யாதவங்களும் காசு வாங்குறாங்க. அது எப்படின்னா, வெளிநாட்டிலயோ இல்லாட்டி வெளியே முறுக்கு போடுறவங்க அந்த வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கறவங்களுக்கு பாதி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிர்ணயிக்கிறாங்க. ஊருக்கு நடந்துகிட்டே இருக்கு, அதை நம்ம கேட்கவும் முடியாது. எப்படின்னு சொன்னா அதுல ஒரு சில இதெல்லாம் இருக்கு. போட்டோ எடுக்கிற போது இன்னைக்கு அவன் வரலையா, நீ 4 இடத்துல நின்றுக்க, அது சரியா போ, 4 நாள் நீ அவன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 நாளைக்கு நான் லீவு போட்டேன்னு சொன்னா எனக்கு பதிலாக அவனை போட்டுக்கிறது. ஆனா எங்க தொகை வந்து எங்களுக்கு வராது. 100 நாள் வேலை திட்டத்துல ஒருத்தனுக்கு எவ்வளவு கூலி அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இவ்வளவுதான் கூலின்னு யாராவது கேட்க சொல்லுங்க, யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த கூலி சம்பந்தப்பட்டதை எல்லாத்தையுமே அவங்க ஆட்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியில கிளர்க்கு
அங்கங்க போய் சேரும். கிளர்க்குக்கு போய் சேரணும்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா என்ன சொல்ல போறாரு, ஒரு 10 மாசம் கழிச்சு வாப்பா பாத்துக்கலாம் நம்ம அதெல்லாம் அப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் கூட ஏதாவது டீ வடை வாங்கி கொடுத்து ஒரு லேசா ஒரு 10-100 நீட்டினான்னு சொன்னா நமக்கு அம்மடி தான் வந்தான். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன அவன் மைண்ட் துள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட வருவாங்க. அவங்க அப்பா அம்மா படிக்காதவங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, ஏப்பா நீ பேசாம நுப்பாட்டுப்பா, அவங்களே இருக்கிற போது உனக்கு என்ன நீ மூடிக்கிட்டு இருப்பாரு. தட்டி கேட்கறதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எப்ப எதை தட்டி கேட்க முடியும்? தட்டி கேட்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை. இந்த பூக்கடையில கூட பாத்துக்கோங்க, எல்லாருமே அந்த விவசாயிகள் இப்படி வர காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பூ போட்டுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வர காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டத்துக்கு ஏற்கனவே அவங்க வந்து 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி வட்டி இல்லாத காசு கொடுக்குறாங்க. ஒரு கிலோவுக்கு 10 ரூபான்னு சொல்லி, ஒரு 100க்கு 10 ரூபான்னு சொல்லி உங்க கமிஷன். அந்த கமிஷன் வந்து போனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த முதைய ஒரு 2 லட்சம் 1 லட்சம் சொல்லி வாங்கிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு வேண்டிய லோனுக்கு பதிலா இங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறதே காரணம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாருமே பூவும் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே விவசாயம் பண்ணாம கட்டடத்து வேலை, இன்ஜினியர் வேலை அப்படின்னு சொல்லி போயிட்டா நாளைக்கு அந்த இன்ஜினியர் எதை சாப்பிடுவாரா? கத்திரிக்காய் வேலைன்னு சொல்லிட்டு நாங்க எங்கனால சொல்ல முடியுமா? ஏன் விவசாயிகள்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு தொழில் முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராட்டம் சொல்லிட்டு நுப்பாட்டுறாங்கல்ல, நாங்க விவசாயிகள் வந்து 1 மாசம் நுப்பாட்டு பார்ப்போம். அப்படி நுப்பாட்ட முடியாத காரணம் என்னன்னு தெரியுமா? 2 நாளைக்கே தாக்கு பிடிக்க முடியல எங்கனால. இருக்கிற அந்த சாப்பாட்டுக்கு இதுக்கு பண்ணோம்னு சொன்னா நாங்க தினம் வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனாலதான் நாங்க வந்து நிர்ணயிக்க முடியல. நாங்க 1 மாசம் இந்த விவசாயிகள் ஃபுல்லா பூ வியாபாரமும் இருக்கட்டும், நெல் இருக்கட்டும், கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லா பேருமே இருக்கட்டும். ஏன் 1 மாசம் நுப்பாட்டி பார்க்க சொல்லுங்க பாப்போம். நாங்க சாப்பிட்டு நாங்க வீட்டுல அளவு இருக்கலாம், கடன் இல்லாம இருந்தா. கடன்காரன் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து கேட்டுறாங்க, அதுக்கு என்ன செய்ய வேண்டியது? அவன் கேட்கிற வேலைக்கு நாங்க அது விற்க வேண்டியது இருக்கு.